வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நேற்று பிரேம்ஜி அவர்கள் திருமணத்திற்கு அவங்கெல்லாம் வராங்க, நீங்களும் வரணும், கண்டிஷன் போட்ட தயாரிப்பால் என்ன மிரட்டுறா என்று இளையராஜா கேட்ட பதில். வாங்க இப்போது சோசியல் மீடியாவில் இந்த செய்தி தான் வைரல் ஆயிட்டு வருது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்ல அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். இசைஞானி என்ற ரசிகர்களால் போற்றப்படும் இளையராஜா சுமார் 1500 படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கும் அவரது இப்போது விடுதலை 2வது படத்துக்கு இசையமைத்து வருகிறார். இதை தவிர்த்து வேறு சில திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அவரது வாழ்க்கை வரலாறு படமானது குறிப்பிடத்தக்கது. அதை அருண் மாதேஸ்வரன் இயக்க, கமலஹாசன் திரைக்கதை எழுத தனுஷ் இளையராஜாவாக நடிக்கிறார். இந்த சூழல்ல இளையராஜாவுக்கும் தயாரிப்பாளருக்கும் போட்ட கண்டிஷன் குறித்து தெரிய வந்திருக்கிறது. தமிழ் திரையுலகில் இளையராஜாவின் பங்கு மிகப்பெரியது. அவர் இசையமைத்த பிறகுதான் பாட்டு பாட பாமராமனும் வாயை திறந்தது. அன்னக்கிளியில் அவர் இசையமைத்த ஒவ்வொரு பாடலும் முத்துரகத்தில் இருப்பதை இந்த பாடல்களை கேட்ட பிறகு, அட இது என்னப்பா நம்ம ஊர் இசையெல்லாம் இருக்கு என்று பலருமே ரசிக்க தொடங்கினாங்க. MS விஸ்வநாதனுக்கு பிறகு தமிழ் திரையுலகின் முகத்தை பெரியதாக மாற்றி காட்டியவர் இளையராஜா மட்டும்தான் என்பது யாராலுமே மறக்க முடியாது. இளையராஜா முதலாக அன்னக்கிளி இசையமைத்த பாடல்கள் அனைத்துமே மெகா ஹிட் அடித்தது. அதற்கு பிறகு இளையராஜாவின் கோட்டையாக தமிழ் சினிமா திகழ்ந்து வந்தது. மற்ற இசையமைப்பாளர் அந்த கோட்டைக்குள் நுழைந்தாலும் ராஜாவின் சாம்ராஜ்யத்தை அசைத்து கூட பார்க்க முடியல. இளையராஜா தனது ஒவ்வொரு இசையிலும் வெரைட்டி காண்பித்து ரசிகர்களை தனது தளபதியாக வைத்துக் கொண்டார். இளையராஜா போல வேறு எந்த இசையமைப்பாளரும் பிஸியாக இருப்பார்கள் என்பது சந்தேகமே கிடையாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 படங்களுக்கு இசையமைத்து வரலாறு எல்லாம் உண்டு. பாடல்கள் மட்டுமின்றி ரீ ரெக்கார்டிங்கும் அதில் சேரும். அதே போல ஒரு பண்டிகை இளையராஜா இசையமைத்த படங்கள் மட்டுமே வந்தது உண்டு. அந்த அளவுக்கு இளையராஜா பிஸியாக இருந்தார். இளையராஜா இதுவரை 1500க்கும் மேற்பட்ட படங்கள் இசையமைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலும் டியூனும் இன்னொரு பாடலுக்கு ரிப்பீட் ஆகாமல் இதுவரை அவர் இசையமைத்து வருவது 8வது அதிசயம் என்றே அவரது ரசிகர்கள் சொல்லுவாங்க. இப்படி புகழின் உச்சத்தில் இருந்தாலும் இளையராஜா தலைக்கணம் பிடித்தவர் என்று ஒரு தரப்பினர் சொல்லுவாங்க. ஆனால் இளையராஜா அதையெல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் கடந்த மாதம் கூட ஒரு சிம்பன்சியை எழுதி முடித்திருக்காராம். இந்த நிலையில இளையராஜாவுக்கு தயாரிப்பாளர் அம்மா கிரியேஷன் சிவா போட்டா கண்டிஷன் குறித்து தெரிந்தது. அதாவது சிவா தயாரித்தது ஏராளமான படங்கள் இளையராஜா இசையமைத்திருக்கிறார். அப்படி ஒரு படத்துக்கு வேலை செய்யும் போதுதான் சிவாவுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது. அந்த திருமணத்துக்கு விஜயகாந்த், இப்ராஹிம் ராவத்தர் உள்ளிட்ட அழைத்தாங்க சிவா. இளையராஜாவிடம் அழைப்பு கொடுத்தாங்க. அழைப்பதில் ஏற்றுக்கொண்ட இளையராஜா சிவாவிடம், என்னையா கல்யாணத்துக்கு கூப்பிடுற, ஒரு நாளைக்கு 2 படங்களுக்கு நான் வேலை செய்கிறேன் என்று கூறியிருந்தார். அதற்கு சிவாவா, இதை பாருங்க விஜயகாந்த், இப்ராஹிம் எல்லாம் வராங்க, நீங்களும் வந்துதான் ஆகணும் என்று கூறியிருக்காரு. இதனை எதிர்பார்த்த இளையராஜா, என்னையா மிரட்டுற, நானும் வந்துதான் ஆகணுமா என்று கேட்க, ஆம் நீங்கள் வரணும் என்று சொல்லியிருக்காங்க. சரி, சொல்லியபடி கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த சிவாவின் திருமணத்துக்கு சென்றாராம் இளையராஜா. இதனை சிவா ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று தன்னுடைய தம்பி மகன் பிரேம்ஜிக்கு திருமணம் நடந்தது. அதற்கூட இளையராஜா போகாமல் தன்னுடைய ஆதங்கத்தை காட்டியிருக்காரு தம்பியான கங்கை அமரன். இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.